வெல்கம் டு டேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்லிக்கு அருமையாக ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம குக்கரில் டக்குன்னு எப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், கல்பாசி, ஜாதிப்பத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்து இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட மல்லிப்பொடி 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இதையே எடுத்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இது கூட 1/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஸ்கின்னோடு நான் சேர்த்துருக்கேன். ஸ்கின்னோடு போடும்போது நல்லா தேய்ச்சிட்டு 2-3 தடவை மண்ணெல்லாம் இருக்குங்களே ஸ்கின்னில், அப்போ அதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி கலந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணி போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ சிக்கன் எல்லாம் வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம உப்பு தேவையா என்னன்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் ஒரு கல் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு மிளகாயும் சேர்த்துட்டு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இட்லியை. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இட்லியும் எடுத்தாச்சு. நம்ம குக்கரில் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அருமையாக சிக்கன் ஒரு விசில்ல நமக்கு வந்துடும். கொஞ்சமாக இதை நம்ம மல்லி இலை வைக்கலாம். இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் கிரேவியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான டேவிஸ் கிச்சனில் இன்றைக்கி டின்னர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. சிக்கன் கிரேவியும் இட்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட எடுத்துக்கலாம், டின்னருக்கும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் குக்கரில். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.